நீங்க ஒரு கண்டென்ட் கிரியேட்டர் ஆகிறதுக்கு இந்த ஒரு டூல் உங்களுக்கு சூப்பரா ஒர்க் ஆகும். யூடியூப்ல, இன்ஸ்டாகிராம்ல, ஃபேஸ்புக்ல வீடியோஸ் போட்டு லட்சக்கணக்கா சம்பாதிச்சுட்டு இருக்காங்க. நீங்க அந்த அளவுக்கு சம்பாதிக்கலனா கூட அட்லீஸ்ட் உங்களுக்கு ஒரு பாசிவ் இன்கம் வேணும்னு நினைச்சீங்கன்னா, தாராளமா இந்த ஒரு டூலை யூஸ் பண்ணிக்கோங்க. இந்த டூலை நீங்க எப்படி யூஸ் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறத இந்த ஒரு டாபிக்ல பார்க்க போறோம். வீடியோ ஸ்கிப் பண்ணாத பாருங்க. அண்ட் தென் மறக்காம இந்த வீடியோக்கு லைக்கும் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. சோஷியல் மீடியால நீங்க ஒரு கண்டென்ட் போட போறீங்க. யூடியூப், இன்ஸ்டா, ஃபேஸ்புக்ல எல்லாத்துலயுமே அப்படின்னா கண்டிப்பா வாய்ஸ் ஓவர் அப்படிங்கிறது ரொம்ப இம்பார்ட்டன்ட். இல்ல நீங்க ஒரு பிசினஸ் பண்ண போறீங்க. உங்களுடைய ப்ராடக்ட் நீங்க வந்து மத்தவங்களுக்கு சேல் பண்ணணும். மத்தவங்களுக்கு வந்து உங்களுடைய பிசினஸ் பத்தி நீங்க மத்தவங்களுக்கு தெரியப்படுத்தணும் அப்படின்னா நிறைய பேர் பார்த்தீங்கன்னா இப்போ சோஷியல் மீடியா வீடியோ போட்டுட்டு இருக்காங்க. ஆனால் வாய்ஸ் ஓவர் கொடுக்கறது நிறைய பேருக்கு தயக்கமாக இருக்கும். ஃபர்ஸ்ட் டைம் எடுக்கும்போது கண்டிப்பாக எல்லாருக்குமே தயக்கமாக தான் இருக்கும். ஸோ அந்த மாதிரி இருக்கிற பட்சத்தில் தாராளமாக நீங்கள் இந்த ஒரு ட்ரிக்கை யூஸ் பண்ணி நிறைய பேர் வீடியோ போட்டுக்கிட்டு இருக்காங்க. அந்த மாதிரி நீங்கள் கூட போடலாம். எப்படின்னா நீங்கள் ஒரு கண்டென்ட் கொடுக்க போகிறீங்க அப்படின்னா அதை நீங்கள் ஃபஸ்ட்டு டைப் பண்ணி வச்சுட்டு அதை வந்து ஈஸியாக நம்ம வாய்ஸ் ஓவருக்கு கன்வெர்ட் பண்ணிக்க முடியும். அதுக்காக தான் இந்த ஒரு வெப்சைட் சூப்பராக ஒர்க் ஆகிட்டு இருக்கு. வெப்சைட் லிங்க் நான் வீடியோ கீழே இருக்க டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா நமக்கு நீங்கள் எந்த ஒரு லாங்குவேஜில் இருந்து எந்த ஒரு லாங்குவேஜுக்கும் ஈஸியாக கன்வெர்ட் பண்ணிக்க முடியும். ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் வந்து இப்போது தமிழ் நம்ம வந்து தெரியும். ஆனால் நமக்கு தெரியாத ஒரு லாங்குவேஜ் ஹிந்தியோ இல்லை மலையாளமோ இல்லை கன்னடமோ தெலுங்கோ அந்த ஒரு லாங்குவேஜ் கூட நம்மளால் வீடியோ வந்து போட்டுக்க முடியும். அதுக்காக இது சூப்பராக ஒர்க் ஆகிட்டு இருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா நீங்கள் லிங்க் கிளிக் பண்ணதோடனே உங்களுக்கு இன்டர்ஃபேஸ் இப்படி தான் இருக்கும். இங்கே நமக்கு லாங்குவேஜ் அப்படின்னு இருக்கு. இதில் நிறைய லாங்குவேஜ் அவைலபிளாக இருக்குது. உங்களுக்கு என்ன தேவையோ நீங்கள் அதை சூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நமக்கு தமிழ் தேவை. ஸோ நான் தமிழ் அப்படிங்கிறத கிளிக் பண்ணிக்கிறேன். அதில் பார்த்தீங்கன்னா நமக்கு வாய்ஸ் ஓவர் அப்படிங்கிறது ரெண்டு இருக்கும். ஒன்று பார்த்தீங்கன்னா பல்லவி, இன்னொன்று பார்த்தீங்கன்னா வள்ளுவர் அப்படின்னு இருக்கு. ஸோ இப்போ நம்ம வந்து நமக்கு மேல் இல்லை ஃபீமேல் வாய்ஸ் வேணுமா அப்படின்னு நம்ம மேலே கொடுத்துக்கலாம். இங்கே பார்த்தீங்கன்னா நமக்கு டைப் டெக்ஸ்ட் ஏர் அப்படின்னு இருக்கு. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி நான் சும்மா வந்து ஒரு டைப் பண்ணி வச்சிருக்கேன். அதை நாங்கள் பேஸ்ட் பண்ணிக்கிறேன். என்ன பண்ணுற சாப்பிட்டியா அப்படிங்கிற மாதிரி ஃபர்ஸ்ட் நம்ம அதை ஜென்ரேட் பண்ணிக்கலாம். எப்படி வாய்ஸ் இருக்குது அப்படின்னு இங்கே கீழே பார்த்தீங்கன்னா நமக்கு ஜென்ரேட் ஆடியோ அப்படின்னு இருக்கு. ஜஸ்ட் அதை கிளிக் பண்ணிக்கலாம். ஒரு ஃபியூ செகண்ட் வெயிட் பண்ணிக்கோங்க. ஓகே, நமக்கு இப்போ நம்ம ப்ளே பண்ணி பார்க்கலாம். என்ன பண்ற, சாப்பிட்டியா? ஓகே, ஸோ இப்படி தான் நிறைய பேர் வீடியோ இந்த மாதிரி வீடியோலாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க. வாய்ஸ் ஓவர் ஏஐ யூஸ் பண்ணி வாய்ஸ் ஓவர் நம்ம ஜென்ரேட் பண்ணுறது. அதே போல் தான் இதுலேயும் நம்ம வந்து பண்ணுறோம். இப்போ நம்ம வந்து டவுன்லோட் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா நமக்கு இன்ஸ்டண்ட்டாகவே இந்த ஒரு ஆடியோ டவுன்லோட் ஆகிடும். ஸோ இப்படி நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு கண்டென்ட் எழுதுறீங்கன்னா அந்த கண்டென்ட்டை முழுசாக இந்த மாதிரி வாய்ஸ் ஓவருக்கு நீங்கள் வந்து கன்வெர்ட் பண்ணிக்கோங்க. ஸோ கன்வெர்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஈஸியாக நீங்கள் அந்த வாய்ஸ் ஓவரில் ஒரு வீடியோக்கு கன்வெர்ட் பண்ணிக்க முடியும். ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து இந்த மாதிரி நிறையா உங்களுக்கு என்ன இப்போ ஒரு கண்டென்ட் இருக்குது அப்படின்னா அந்த கண்டென்ட்டை வந்து நீங்கள் பேராகிராஃப் எழுதிருப்பீங்க இல்லையா? ஸோ அதை வந்து நீங்கள் ஃபுல்லாக வந்து கட் காப்பி பேஸ்ட் பண்ணி நீங்கள் ஆடியோவாக ஜென்ரேட் பண்ணி வச்சுக்கோங்க. எகைன் பார்த்தீங்கன்னா நீங்கள் எந்த ஒரு எடிட்டிங்காக எந்த ஒரு ஆப் யூஸ் பண்ணாலும் சரி, இல்லை சாஃப்ட்வேர் யூஸ் பண்ணாலும் சரி. இப்போ நான் கேன்வா ஜஸ்ட் ஒரு எக்ஸாம்பிளுக்காக சொல்கிறேன். ஸோ அந்த மாதிரி இப்போ நீங்கள் ஒரு வீடியோ ஃபுட்டேஜ் எடுத்து வச்சுட்டீங்க. ஆல்ரெடி இல்லை உங்கள்கிட்ட வீடியோ ஃபுட்டேஜ் இருக்குது. இல்லைனா நீங்கள் வந்து இந்த மாதிரி கேன்வாவில் யூஸ் பண்ணி நம்ம ஒரு எடிட் பண்ணுறோம் அப்படின்னு நினச்சிங்கன்னா, ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு வீடியோ ரெடி பண்ணிட்டு அப்புறம் பார்த்தீங்கன்னா இப்போ அந்த வாய்ஸ் ஓவர்லாம் நம்ம வந்து ஆல்ரெடி ஜென்ரேட் பண்ணி டவுன்லோட் பண்ணி வச்சிருப்போம் இல்லையா? அந்த வாய்ஸ் ஓவர்லாம் ஒன் பை ஒன்னாக நீங்கள் இதில் ஆட் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு அது ஒரு ஃபுல் வீடியோவாக வந்துடும். இதை வந்து நீங்கள் தாராளமாக யூடியூப்லையும் சரி நமக்கு மானிட்டேஷன் கொடுக்குறாங்க. அண்ட் தென் பார்த்தீங்கன்னா நம்ம இன்ஸ்டா மற்றும் ஃபேஸ்புக்கில் எல்லாத்துலேயும் நீங்கள் தாராளமாக வீடியோ போட்டுக்க முடியும். வாய்ஸ் ஓவர் கொடுக்க முடியல அப்படிங்கிற பட்சத்தில் இதை நீங்கள் ட்ரை பண்ணிக்கோங்க. கண்டிப்பாக உங்களாலையும் நல்லாவே வந்து இதில் ஏர்ன் பண்ணிக்க முடியும். ட்ரை பண்ணி பாருங்கள். லிங்க்கை டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன்.